நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ட்ரம்புக்கு பாடம் புகட்டிய பாஜகவினர், மோடியினுடைய பக்கா பிளானால் பாழான அமெரிக்கா. பாஜகவினர் ட்ரம்புக்கு என்ன பாடத்தை புகட்டினாங்க, மோடியினுடைய பக்கா பிளான் என்ன, இதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்புக்கு எதிராக களமிறங்கி இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 50% வரியை போட்டாரு. அதன் காரணமாக அமெரிக்காவுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை ஏற்றுமதி பண்ண முடியாது. இப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருளானது இந்தியாவில் தேக்கமடைந்து இருப்பதனால வேலை வாய்ப்பு கிடையாது. வேலை வாய்ப்பு இல்லாதனால தொழில்துறையினர் முடங்கி போயிருக்கின்றார்கள். ட்ரம்ப் நண்பனாக இருந்துகிட்டே வந்து இந்த அளவுக்கு வரி விதித்திருக்கின்றான் இல்லையா? அதனால அவனுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும். 144 கோடி பேரும் இந்த அரசியல் களத்தில் இறங்கணும்னா ட்ரம்புக்கு நாம யாருன்னு காட்ட முடியும். ஏற்கனவே மாலத்தீவுக்கு நாம நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றோம். மாலத்தீவுக்கு டூரிஸ்டுக்கு போகக்கூடாது என்பதை நாம ஆணித்தரமாக அடித்து சொன்னோம். மாலத்தீவானது பணிந்து போய்விட்டது. நம்ம பிரதமர் மோடி அவர்களை அவருடைய சுதந்திர தினத்தைக்கே கூப்பிட்டு சிறப்பித்தார்கள். பிறகு துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணா. துருக்கியினுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக விமான நிலையங்களில் பணி செய்யக்கூடாது என்று அவங்க ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணோம். துருக்கியினுடைய சுற்றுலா தலங்களுக்கு நம்ம போகக்கூடாது என்று சொல்லிட்டு பதிலடி கொடுத்தோம். துருக்கி வீழ்ந்தது. அதற்கு பிறகு ட்விட்டர் நம்ம இந்தியாவுக்கு எதிராக களம் இறங்கினாங்க. ஆனால் ட்விட்டரை முழுமையாக புறக்கணிப்போம் அப்படின்னு சொன்னோம். அப்படி புறக்கணித்தனால கூ என்ற ஆப்பு பார்த்தீங்கன்னா, குக்குவா, அந்த ஆப்பு நாம் முன்னிலைக்கு கொண்டு வந்தோம். ஸோ நாம் நினைத்தால் எந்த நாட்டை வேண்டுமானால் முடக்கி விடலாம், வழிக்கு கொண்டு வந்து விடலாம். அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பொருள் அமெரிக்கா வரக்கூடாது என்பதற்காக 50% வரியை உயர்த்தினாம் பாரு. அவனுக்கு நாம் யாருன்னு காட்டணுமா இல்லையா? 144 கோடி பேரும் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்ற பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாஜகவினருக்கு அதெல்லாம் கூட கோபம் கிடையாதுங்க. இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் ஈடு தராத பிச்சைக்கார பையன் பாகிஸ்தானுக்காரனுங்க. ஆனால் அவன் இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக சவால் விடுறாங்க. அதுலேயும் அமெரிக்கா மண்ணில் இருந்துக்கிட்டு இந்தியாவை மொத்தமாக காலி பண்ணிடுவோம், இந்தியா கட்டுகின்ற அணையை 10 ஏவுகணையில் உடைப்போம், இந்தியா அணு ஆயுத அச்சுறுத்தலை பாகிஸ்தானுக்கு தந்தா உலகத்தை பாதியை நாங்கள் அழிச்சிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா மண்ணில் இருந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் பிரதமர் நான் மட்டும் என்ன மொக்கையா, என்னுடைய இராணுவ தளபதி மட்டும்தானா இந்தியாவுக்கு மிரட்டல் விடுவார், நானும் தான் மிரட்டல் விடுவேன் அப்படின்னு பாகிஸ்தானில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு மிரட்டல் விடுறான். ஏன் எங்கள் நாட்டு பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் மிரட்டல் விடுவாரா இந்தியாவுக்கு, நான் மிரட்டல் விட மாட்டேனா அப்படின்னு சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிலாவில் புட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு மிரட்டல் விடுறான். என்ன மிரட்டல்? இந்தியா இடத்துல இன்னொரு சண்டைன்னு மூண்டா பாகிஸ்தானுக்கு சொந்தமான 6 நதியும் கைப்பற்றுவோம், இந்தியாவால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் மிரட்டல் விடுறான். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு தினந்தோறும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுறாங்கன்னா யாரால? இந்த ட்ரம்பால தான். எப்பேற்பட்ட துரோகம் இது! அவனுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக சீனாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக கூர்த்திட்டி விடுகின்றான் இந்த ட்ரம்ப். இத்தனை நாளும் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்த பாகிஸ்தான், சீனா சொல்றபடி கேட்டு ஜால்ரா போட்ட பாகிஸ்தான், இன்னைக்கு இந்தியாவை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் மாதிரி எனக்கு ஒரு நண்பன் இருக்க முடியுமா? பாகிஸ்தானுக்கு 19% தான் வரி. பாகிஸ்தானும் நானும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை ஒட்டுமொத்தமாக ஆராய போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொழில் ஒப்பந்தம் போடுறதும் புதிய கம்பெனி தொடங்குறதும் இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு பாகிஸ்தானில் சுதந்திர தினம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் பாகிஸ்தானை பாராட்டுறாரு. அப்படி ஒரு பாராட்டு. என்ன பாராட்டு என்றால், பாகிஸ்தானில் பயங்கரவாத குழுக்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டதாம். இன்னைக்கு சுதந்திர தினம் என்கின்ற போது சுதந்திரமாக கொண்டாடப்படுகிறதாம். பாகிஸ்தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறதாம். ஆனால் பாகிஸ்தானில் நடந்த கூத்து என்னன்னு தெரியுமா? கராச்சி நகரில் சுதந்திர தினம் கொண்டாடி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? 60 ரவுண்டு துப்பாக்கியில் சுட்டு அதில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க, 60 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு பாகிஸ்தானில் வன்முறையும் இருக்கிறது, பயங்கரவாதமும் இருக்கிறது. ஆனால் இந்த சபாஸ் ஷெரீப் அரசாங்கமும்
அசீம் முனீரினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது இங்க பயங்கரவாதிகளுக்கான முழு சப்போர்ட் தருது. அது நாம சொல்லல, அமெரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்புக்கு தடையே விதித்தது. அது மட்டும் இல்ல, பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இயங்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லிட்டு இதே அமெரிக்காக்காரன் தடை விதித்தான். ஆனா சுதந்திர தினத்துக்கு பாகிஸ்தானுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டது. பயங்கரவாதம் இல்லாத ஒரு மண்ணாக பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு அமெரிக்க தூதர் வந்து பாகிஸ்தான் எதற்காக புகழ வேண்டும்? ஆனா அதே பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் நினைக்கிறேன், அந்த ஆள் சொன்னா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்க ரஷ்யாவுக்கு எதிராக நாங்க பயங்கரவாதிகளை எங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தோம், 30 ஆண்டு காலமாக எங்க நாட்டில் பயங்கரவாதிக்கான புகலிடமாக தாரை வாத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு அவனே சொன்னான். ஆனா இன்னைக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுடைய பொருளாதார கூட்டு நடவடிக்கை உச்சத்துல தொட்டு இருக்குது. அதுலயும் கனிம வளங்கள் மற்றும் ஆயில் துறையில உச்சமே போயிருக்குதுங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் வந்து பாகிஸ்தானை பாராட்டி இருக்கின்றார். எந்த அளவுக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் நம்பிக்கைக்குரிய நண்பனா இருந்தது, இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு நம்பிக்கையா நடந்து கொண்டது. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம பாகிஸ்தான்காரனை அமெரிக்கா பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இந்தியாவை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும். உலகத்துல இந்தியாவில் ஒரு பெரிய நாடே கிடையாது, பாகிஸ்தானே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுது பாரு அப்படின்னு நம்முடைய ஆளுமையை காலி பண்ணுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் ட்ரம்புக்கு பாடம் புகட்டணுமா இல்லையா? அதனால தான் அமெரிக்க பொருட்களை நாம புறக்கணிப்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதற்கு விதை போட்டது யார் தெரியுமா? நம்ம மோடி தான். அவர் தான் ஏற்கனவே வந்து நம்ம இந்திய மக்களுக்கு பக்கா பிளான பொண்ணு போட்டு கொடுத்தார். என்ன தெரியுமா? டபருமா பண்டிகை காலமாக இருக்கலாம், உங்கள் வீட்டு விசேஷ காலங்களாக இருக்கலாம், விழா காலங்களாக இருக்கலாம், சுதந்திர தினம் போன்றவைகளாக இருக்கலாம். அந்த தருணத்திலலாம் நீங்கள் என்ன பொருளை வாங்குறீங்க, எங்கே தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு தயாரிக்கப்பட்டது எங்கே என்பதை பார்த்து பொருட்களை வாங்குங்க, இந்திய பொருட்களே வாங்குங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். இதனுடைய மறைமுக வர்ஷன் என்ன? அமெரிக்க பொருட்களை தவிர்த்து விட வேண்டும், அப்படி இல்லையா வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா இந்தியாவே பெரிய மார்க்கெட்டு, 144 கோடி பேர் இருக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம நாட்டிலேயே வித்து போடலாம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், சீன பொருளாதாரம் ஏற்றுமதி பொருளாதாரம், உற்பத்தி அத்தனையும் வந்து வெளிநாட்டை மையப்படுத்தியே உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகின்ற பொருள் நம்ம நாட்டு சந்தைக்காக நாம உற்பத்தி பண்ணுது. நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை இருக்கிறது. அதனால நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் 25% வரி போட்டாருன்னு சொன்ன பிறகு நம்முடைய மோடி அவர்கள் அழகா சொன்னாரு, நம்மளதே உள்நாட்டு சந்தை பெருசா இருக்கும் போது நம்ம மக்கள் ஏன் வந்து நம்ம பொருட்களை வாங்கக்கூடாது, வாங்குங்க அப்படின்னு சொன்னார். இப்போ பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை ஊக்குவிப்பது, இந்திய பொருட்களுக்கு வரி போடுறது, அது மட்டும் இல்லாம நாங்க சொல்றதை நீ கேட்கலன்னு வச்சுக்கலேன், நாங்க இன்னும் 2ஆம் கட்ட வரியை போடுவோம், அது மட்டும் இல்லாம பல பொருளாதார தடைகளை விதிப்போம் சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக அடுத்த வன்மத்தை கக்கிக்கிட்டே போறாரு ட்ரம்ப். இந்தியாவுடைய தொழில்துறையானது எப்படி நலிவடை செய்ய முடியுமோ அப்படிலாம் நலிவடை செய்ய பார்க்கிறார். அதனால தான் இன்னைக்கு பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக அமெரிக்கா பொருட்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ கோலா, பெப்சி, டோமினோஸ், அப்புறம் மெக்டொனால்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபாக்ஸு சேனல் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ட்விட்டரு, இது மாதிரி அமெரிக்காவிலிருந்து வருகின்ற வலைதளங்கள் இருந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே தொழில் தொடங்கியிருந்தாலும் சரி அந்த பொருட்களை தவிர்த்துடுங்க. அதுக்கு என்ன மாற்று பொருளானது நம்ம இந்தியாவில் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த பிரச்சாரமானது வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் முதல் கட்டத்தில் உள்ளே புகுந்திருக்கிறது. சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டு நலன் சார்ந்து நாம சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இந்திய மக்கள் செவிசாய்த்திருக்கின்றார்கள். நீங்க நல்லா கடந்த காலங்களில் எந்தெந்த பொருளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னமோ அந்த பொருட்கள் அத்தனையும் வந்து புறக்கணித்து இருக்கின்றார்கள். சீனாவுக்கு எதிராக சீன பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி பேன் சீனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணாங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பொருட்களுக்கு நாம பெரிய முக்கியத்துவம் தர வேண்டாம், தயவு செய்து வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டளை இருந்தா மட்டும் வாங்குங்க, இல்லையா அமெரிக்க பொருள் பக்கமே போகாதீங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு பாஜகவினர் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது போக போக
விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னைக்கு பாகிஸ்தானை வந்து பாராட்டி இந்தியாவை மட்டம் தட்டினானோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காரங்க கடும் கோபத்தில் அமெரிக்கா பொருட்களை நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பாஜக காரங்க என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற அப்படின்னு சொல்லுகின்ற போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாடு தொடர்பானதாக இருந்தால் அந்த நாட்டு விசுவாசத்துடன் முதல் நாட்டுக்காக ஆதரவாக களத்தில் இறங்குறவங்க இன்றைய காலகட்டத்தில் பாஜகவினராக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் மத்தியில் பாஜக அரசாங்கம் நடப்பதனால பாஜகவினர் தான் இந்த பிரச்சாரத்தை இப்போதைக்கு முன்னெடுத்து இருக்கின்றார்கள். ஸோ வேகமாக இது பரவுச்சுன்னா அமெரிக்கா பொருளாதாரத்தில் பெரிய அடியாக இருக்கும். இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, கோக்கு, பெப்சி, டாமினோஸு, மெக்டொனால்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறது. இப்போ ஐஃபோன் இருக்குது, அதை வந்து முற்றிலும் வந்து நீங்கள் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஐஃபோன் ஆனது 2 தொழிற்சாலையை நம்ம நாட்டில் தான் வச்சுருக்குது. இப்போ ஐஃபோன் வாங்கக்கூடாது என்றால் நம்ம நாட்டு மக்களுக்கு தானே வேலை வாய்ப்பு போயிடும். அதனால் அமெரிக்கா பொருட்களை தவிர்ப்பது என்பது வந்து இந்தியர்களுக்கு ஆபத்து தானே அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டொனால்டு ட்ரம்ப் மட்டும் இன்னைக்கு 50% வரி விதித்திருக்கின்றாரு. இந்த 50% வரி மட்டும் என்ன நிலையானதா? ஆனால் எது வரைக்கும் இந்த 50% வரி இருக்கிறதோ அது வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அதனால் திருப்பூராக இருந்தாலும் சரி, குஜராத்தாக இருந்தாலும் சரி, பல இடங்களில் நம்முடைய தொழிலானது இன்னைக்கும் நலிவடைந்து தான் இருக்கிறது. பல இடங்களில் ஏற்றுமதி பண்ணாமல் பொருட்கள் தேக்கமடைந்து தான் இருக்கிறது. அதுலேயும் நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சமன்படுத்தி கொண்டு இந்தியர்களுக்கு அதிகப்படியான வேலையை வழங்கி கொண்டு இருக்கின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அதானியும் அம்பானியும் தான். ஆனால் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய அதானியினுடைய, தவறாக சொல்லிட்டேன், அம்பானியுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நாங்கள் தாக்கி அழிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அசீம் முனீர் அவர்கள், அவனுக்கு என்ன அவருன்னு ஒரு பேர், என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஏவுகணை விட்டு தாக்கி அழிக்க போகிறோம், அரபிக்கடல் ஓரமாக இருக்கின்ற விஷயத்த அந்த இலக்கை நாங்கள் குறி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரின் போதே நாங்கள் அதை அழிக்கலான்னு பார்த்தோம், இப்போது நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் அழிப்போம் அப்படின்னு வந்து சவால் விடுறான். ஸோ இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அமெரிக்காக்காரன் வழி விட்டுட்டு நமக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் பாகிஸ்தான் எப்போது வாழை மூடுகிறதோ, அமெரிக்கா எப்போது பாகிஸ்தான் வாய முடிவு சும்மா இரு அப்படின்னு சொல்லுதோ அது வரைக்கும் நாம் நம்முடைய உக்கிரத்தை காட்டித்தான் ஆக வேண்டும். இல்லைனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வழிக்கு வரவே மாட்டார். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், அமெரிக்காவில் இப்போதே விலையேற்றமானது எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஸோ அந்த விலையேற்றத்தை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியலை. ஒருவேளை நாளைக்கு தான் வந்து ரஷ்ய அதிபருடன் ட்ரம்ப் பேசுகிறாரு. ரஷ்ய அதிபர் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா நம் மீது போடப்பட்டிருக்கின்ற வரியானது திரும்ப பெறப்படும். அப்படி திரும்ப பெறலன்னு வச்சுங்களேன், இந்தியாக்காரனே லாஜிக்காக கேள்வி கேட்பான், ஏன்டா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிறதுனால தான் நம்ம காசை வச்சுக்கிட்டு ரஷ்யாக்காரன் உக்ரைன் மீது போர் தொடுக்கிறான்னு சொன்னேன், இன்றைக்கி உக்ரைனுடைய போரே நின்று போச்சு, அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன்டா எங்கள் மீது வரியை திணிச்சு வச்சிருக்க, வரியை வாபஸ் வாங்கு அப்படின்னு நாமளே சொல்லலாம். அதனால் நாளைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது என்று பார்த்துட்டு பாஜகவினர் இன்னும் உக்கிரமாக போவாங்க. இன்னும் சமூக வலைத்தளத்தில் அமெரிக்கா பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு வேண்டுகோள் வைப்பாங்க. இந்த வேண்டுகோளை இப்போதே பொதுமக்கள் செவிசாய்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா பொருட்களை புறக்கணிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அமெரிக்கா கலாச்சாரம் மாதிரி இந்திய கலாச்சாரம் கிடையாது. அமெரிக்கா கலாச்சாரம் பீச் கலாச்சாரம், அமெரிக்கா கலாச்சாரம் ஹோட்டல் கலாச்சாரம், குடும்ப அமைப்பு முறையே கிடையாது. ஆனால் இந்தியாவில் குடும்ப அமைப்பு முறை உண்டு. அதனால் ஹோட்டலை நோக்கியும் போக மாட்டாங்க, டாமினோஸு மெக்டொனால்டில் போய் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் குடும்ப முறை என்பது ரொம்ப குறைவு. அதனால் பீச்சு, பார்க்கு, வேலை வெட்டி என்று சுற்றிட்டு கடைசியில் ஹோட்டலில் போய் அவங்க ஏதாவது உணவு வாங்கின்னு போவாங்க. அதனால் வெளிநாட்டு உணவகமோ அல்லது உள்நாட்டு உணவகமோ வந்து அமெரிக்காவில் எப்பா மேட் இன் அமெரிக்காவாக இருக்குதா மட்டும் பார்த்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூய்மைவாதம் பேச முடியாது. அமெரிக்காவில் யாரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவதா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்க முடியாது. ரெண்டாவது, அமெரிக்கா ஒரு குடியேற்ற நாடு, அங்கே ஒரு நாட்டுக்காரங்க கிடையாது. அதனால் அங்கே எந்த நாட்டு பொருளையும் பாய்காட் பண்ண முடியாது. ஆனால் இந்தியா என்பது ஒரு நாடு, எந்த நாட்டு பொருளையும் எந்த நாட்டு தொழில்நுட்பத்தையும் நாம் பாய்காட் பண்ணலாம். அதனால தான் இப்போ பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னடா தலைவலி, நம்மக்கிட்ட என்னடா இல்லை, நாம் என்ன 1982 இருக்கிறோம், வாங்குங்கடா நம்ம நாட்டு பொருட்களே அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார் பாருங்க, உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்க, எங்கே வந்து தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்து ஒரு இந்தியனுடைய வேர்வையில் உருவான பொருள் என்று பெருமையுடன் வாங்குங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த பெருமையுடன் இப்போது பாஜகவினர்
பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பாய்காட் அமெரிக்கா பொருள் என்று சொல்லிட்டு. ஸோ நேர்மறையான விளைவை தரப்போதா அல்லது எதிர்மறையான விளைவை தரப்போதா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். ட்ரம்ப் திருந்துவாரா? பாஜக பாடம் புகட்டுறாங்களே. நன்றி நண்பர்களே.